கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். இந்த வசனம் கர்த்தராகிய தாசனாகிய யாக்கோபு கர்த்தரும் அவரும் ஒரு ராவு முழுவதும் கர்த்தரோடு போராடி அவர் விண்ணப்பித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவருக்கு வெளிப்படும் போது அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று தேவனோடு அவர் சொல்லுகிறார். அவர் தனித்திருந்து எல்லாவற்றையும், தன் ஆஸ்திகளை, தன் குடும்பத்தை எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி கொண்டு தனித்து தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நமக்கு அநேக காரியங்களில் ஒரு விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு தேவை இருக்கலாம், இல்லை ஒரு பற்றாக்குறை இருக்கலாம், இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், இல்லை கடன்ல இருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கலாம். எல்லா காரியத்திற்கு நாம செய்ய வேண்டிய தீர்வு யாக்கோபை போல நம்ம ஒரு போராடி ஜபிக்கக்கூடிய ஜபத்தை நாம் தேவனிடத்துல ஏறெடுக்க வேண்டும். நம்ம ஒரு சில காரியங்களுக்கு நம்ம போராடி ஜபிக்கும் போது நிச்சயமாய் நமக்கு தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடும். அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து நாமும் தேவனும் என்று நாம் அவரோடு தொடர்ந்து போராடி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய காரியத்தில் தேவனாய கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இப்ப யாக்கோபு எப்படி அன்றைக்கு போராடி ஜெபித்ததை நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாமும் நம்முடைய காரியங்கள் என்னென்ன காரியங்கள், இப்ப யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் என்று, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, இல்ல வருமானத்துல ஒரு ஆசீர்வாதம், இல்ல சரீர சுகத்துல ஒரு ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை விடுதலை தரப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் நம்முடைய தேவைக்கு, நம்முடைய சூழ்நிலைகளையும் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் மறந்து நாம் சர்வ வல்லவர் தேவன், அவராலே எல்லாம் கூடும், அவர் எல்லாம் நிறைந்த தேவன், அவர் சர்வ வல்லவர் என்று, உம்மாலே கூடும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விட மாட்டேன் என்று நாமும் தேவனோடு போராடி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அந்த காரியத்துல விடுதலை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எந்தெந்த காரியங்கள்ல தகப்பனே யாக்கோபை போல போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தாலே உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய காரியங்களை தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.